இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம ஒன்று பழகிடுறோம். அது பழகி என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிங்க்கில் அடிக்ட் ஆகிடுறோம். இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாதாரணமாக ஒரு சோசியல் ட்ரிங்கராக ஸ்டார்ட் பண்ணேன், அவர் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. எப்படி ஆகுறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ட்ரிபிள் ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் வந்து சோசியல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக வீக்கெண்டில் ஒரு க்யூரியாசிட்டியில் ஜாலியாக வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அவன் நினச்சா ஆல்கஹால் குடிக்கலாம், சில சமயம் ஆல்கஹால் விட்டுறலாம். அது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸுமே சில சமயம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சில ஃபேமிலியில் வந்து ஓகே அவர் ஏதோ உடம்பு வலிக்காக குடிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா படிப்படியாக கொஞ்ச நாள் கழித்து நமக்கே அறியாமல் ஸ்டேஜ் 2, அதாவது செகண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்லோலி ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா இட்ஸ் பிகம் அ ஹேபிட். அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனால் ஃபேமிலிக்குள்ளே பயங்கர சண்டை வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த நிறைய டைம் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா டெய்லி குடிச்சிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இதில் 50% சேஞ்ச் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அதே மாதிரி 50% நாட் டு சேஞ்ச். நைட் முடிவு எடுப்பாங்க, சத்தியமாக இதுதான் கடைசி நாள், இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மறுநாள் குடிச்சுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. இது கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி ஸ்ட்ராங் அடிக்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அதாவது அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் பிடிச்சவங்களுடைய பயங்கரமாக சண்டை போடுவாங்க, ஆர்கியூமெண்ட்டு, பொருளை உடப்பாங்க. நிறைய டைம் பணம் தரல அப்படின்னா திருடுற லெவல் கூட போவாங்க. ஏன் சில ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து கொலை பண்ணுற ரேஞ்சு கூட போவாங்க. ஸோ இதுதாங்க இந்த 3 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாங்க ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது குடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.